சித்ரா பௌர்ணமி. அதோடு மதுரையில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கி பக்தர்களுக்கு அருள்வாளித்த ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். இன்று அதிகாலை 5:30 மணி அளவில் தங்க குதிரையில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்த ஒரு அற்புதமான காட்சியை இன்று நாம் அனைவரும் தரிசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுதோறும் மதுரையில் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் முக்கிய அம்சமான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த வைபவமானது இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. தனது தங்கையின் திருமணத்திற்காக ஓடோடி வந்த கள்ளழகர் திருமணம் முடிந்து போனதால் மீண்டும் ஊருக்கு திரும்பும் அந்த ஒரு காட்சியை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் அந்த அற்புதமான நிகழ்வை மதுரையில் இன்றளவும் சிறப்பாக நடத்தி வருகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி அன்று அற்புதமாக நடைபெற்றது. அனைவரும் கள்ளழகரை தரிசித்து எல்லாம் வல்ல மகாவிஷ்ணுனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.